ஹலோ எவ்ரிவன், நீங்கள் கழக தலைவன் மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் என்ன பெருமாள் உங்களுக்கு மெயில் மெர்ஜ் அப்படின்னா என்னென்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு வயசான ஆள்கிட்ட கேட்பார். ஸோ இப்படி தான் நீங்கள் சிறிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாலும் சரி, பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாலும் சரி, மெயில் மெர்ஜ் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை கண்டிப்பாக உங்ககிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவில் மெயில் மெர்ஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெயில் மெர்ஜ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, மெயில் மெர்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு டிஃபால்ட்டான மெசேஜை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கஸ்டமைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மெயில்லையும் டியர் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சில வேல்யூஸை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு மெயிலை பல்கான மெம்பர்ஸுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் மெயில் மெர்ஜ் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு மெயில் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிற இடத்துல நான் யாருக்கு மெயில் பண்ண போகிறேனோ அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் தான் இந்த இடத்துல வரணும். இது நான் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 100 இல்லைன்னா 200 இல்லைன்னா 500 மெம்பர்ஸுக்கு நான் மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய நேமையும் இந்த இடத்துல போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணி நான் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதற்காக தான் மெயில் மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிளேஸ் ஹோல்டரை செட் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு அந்த வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் பண்ணி பர்சனலைஸ்டு இமெயில்ஸாக அதை சென்ட் பண்ணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இது நான் மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணது தான். ஸோ ஜெமி மில்லர் அப்படிங்கிறவங்களுக்கு வரணும் பாருங்கள், இந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்குது. அடுத்து பார்க்கர் டேவிஸ்க்கு பாருங்கள், இந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்குது. ஸோ அதே மாதிரி கேசி ப்ரௌனுக்கு பாருங்கள், இந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்குது. ஸோ இந்த மெயில்ஸ் எல்லாமே நான் மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணது தான். ஸோ இப்படி கஸ்டமைஸ்டு மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் அல்லது ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா மெயில் மெர்ஜ் அப்படிங்கிறது. சரி, இந்த மெயில் மெர்ஜை எப்படி நீங்கள் வேர்டை யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸலில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வித் இமெயில் அட்ரஸோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுதான் எனக்கான மெயில் கண்டென்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த மெயில் லிஸ்ட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை இந்த வேர்டோட பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ண போகிறேன். அதை பண்ணுறதுக்கு நீங்கள் வேர்டோட இந்த மெயிலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ரெசிபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எக்ஸல் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டைப் அண்ட் நியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வேல்யூஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணி மேனுவலாக பண்ணியும் வச்சுக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு எக்ஸலில் இருந்து தான் லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அவுட்லுக்கில் இருக்க கான்டாக்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி போகலாம். இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய கான்டாக்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள், யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த டேட்டா எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ நான் அந்த டேட்டாவை லிங்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் ஓப்பன் கொடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் டேட்டா கண்டெய்ன்ஸ் காலம் ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு இந்த வேர்ட் பேரோட லிங்க் ஆயிருச்சு. இப்போது நீங்கள் அசோசியேட் பண்ணதை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட் ரெசிபியன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஃபில்டர் பண்ண முடியும், ஷார்ட் பண்ண முடியும், டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபைன் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில ஆப்ஷன்ஸ் செய்ய முடியும். சப்போஸ் இந்த 2 பேருக்கு நீங்கள் மெயில் சென்ட் பண்ண வேண்டாம், இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னா இந்த செக்லிஸ்ட்டை இந்த மாதிரி அன்செக் பண்ணிடுங்க. இப்போது அதே மாதிரி நீங்கள் ஷார்ட் பண்ணி ஆர்டரில் தான் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில கஸ்டமைசேஷனை நீங்கள் இந்த இடத்துல பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம அசோசியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்
அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்சனோட அட்ரஸ் வந்து வரணும். நான் எந்த பர்சனுக்கு மெயில் பண்ணுறேனோ அந்த பர்சனோட கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வரணும். ஸோ நீங்கள் இதை அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மெயிலிங்ஸுக்கு கீழே அட்ரஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபால்ட்டாகவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக உங்களுக்கு எது சூட்டபிளான ஃபார்மேட் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பாருங்கள். பார்த்துட்டு இப்போ இது எனக்கு சூட்டபிளான ஃபார்மேட்டாக இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் ப்ரிவியூவும் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் எப்படி காட்டும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். தென் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அட்ரஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பிளேஸ் ஹோல்டர் இன்சர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிறது வேணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மெசேஜையே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் பிளாக்குக்கு பக்கத்துலேயே க்ரீட்டிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு டியர்னு வேணுமா இல்லை டூன்னு வேணுமா, இது உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் வேணுமா இல்லை ரெண்டு நேமும் சேர்ந்து வேணுமா, மிஸ்டர் வந்து ஆட் ஆகணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு கமா வேணுமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ரிவியூ இங்கே நீங்கள் பார்த்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீட்டிங் லைனும் இங்கே வந்து அசோசியேட் ஆகிரும். வெறுமனே வந்து அட்ரஸ் பிளாக் க்ரீட்டிங் லைன் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த வேல்யூவை நீங்கள் இன்சர்ட் பண்ண நினச்சாலும் அந்த வேல்யூவை இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டுக்கு கீழே கொண்டு போயிட்டு நீங்கள் அதை வந்து இப்படி அசோசியேட் வந்து பண்ணலாம். ஸோ அந்த கான்டாக்டுக்கு நேராக இருக்கக்கூடிய அட்ரஸ் இங்கே அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயில் மெர்ஜோட ஒரு ஃபியூச்சர் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்கள் ஒன்ஸ் எல்லா சேஞ்சஸையுமே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிவியூ ரிசல்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுங்க. இப்போது ஒவ்வொரு மெசேஜும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பாருங்கள். கேமரான் மூரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் அந்த ரெண்டு வேல்யூவும் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் அப்படிங்கிறதுக்கு போங்க. இந்த இடத்துல பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதே மாதிரி சென்ட் மெயில் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிரிண்ட் மெசேஜஸ் அப்படின்னா பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போது நீங்கள் இந்த மெயில் இந்த கண்டென்ட்டை வந்து ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். கஸ்டமைஸ்டாக 10 PDF டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிரும். இல்லை எனக்கு மெயில் தான் அனுப்பணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் மெயில் மெசேஜஸ் அப்படிங்கிறத கொடுங்க. அதற்கு முன்னாடி உங்களுடைய பிசி இல்லைன்னா லேப்டாப்பில் அவுட்லுக்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மெயில் அதில் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு இந்த வேர்ட் பேடில் ஃபினிஷ் கீழே போயிட்டு சென்ட் மெயில் மெசேஜஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் வச்சுக்கிறேன். தென் மெயில் ஃபார்மேட் HTML அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லுக்கில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்டிங் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் சென்ட் ஐட்டம்க்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மெசேஜுமே வந்து பாருங்கள் அந்த எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் நியூஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டோட வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் இந்த மெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் @example.com அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஒரிஜினல் இமெயில் ஐடி கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டெலிவரபிள் மெசேஜ் வந்து எல்லாத்துலேயும் வந்து வரும். ஸோ நீங்கள் ஆனால் இந்த மெசேஜை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சென்ட் ஐட்டம்ஸை எல்லாமே வந்து கஸ்டமைஸாக மாறி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் வந்து கஸ்டமைஸாக மாறி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டு மெசேஜஸை மெயில்ஸை நிறைய பேருக்கு அனுப்புறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மெர்ஜர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். ஸோ இது தவிர இந்த வேர்டு தவிர நிறைய ப்ரைவேட் டூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்குது இந்த மெயில் மெர்ஜ் ஆப்ஷனுக்காக. ஸோ நீங்கள் அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.